Welcome back to our math class children. Today we are going to see new topic area. So what is area? Measure of the surface occupied. Measure of the surface occupied by a closed figure is called area. Measure of the surface occupied by a closed figure is called area. ஒரு க்ளோஸ் பண்ண ஃபிகரு, ஃபார் எக்ஸாம்பிள் we take a square. ஸ்கொயர்ன்ற ஒரு க்ளோஸ்டு ஃபிகர் நம்ம எடுத்திருக்கோம். இந்த க்ளோஸ்டு ஃபிகரில் உள்ள சர்ஃபேஸ், மெஷர் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆக்குபைடு. இந்த சர்ஃபேஸ்னால் உள்ளே இருக்கிற சர்ஃபேஸு, உள்ளே இருக்கிற இடம். ஸோ இந்த பார்ட்டு தான் நம்ம சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பார்ட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஆக்குபை பண்ணியிருக்கு, இந்த பிளேஸை வந்து அடைச்சிருக்கு. ஆக்குபை அப்படின்னா அதுக்கு தேவையான பிளேஸை எடுத்துக்கிறது. ஸோ இந்த பிளேஸை வந்து எடுத்துக்கிற பிளேஸ் வந்து சர்ஃபேஸோட மெஷர்மெண்ட். ஸோ இந்த எந்த அளவுக்கு அதை எடுத்துக்குதோ அந்த மெஷர்மெண்ட்டு தான் வந்து ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அகைன் ஐ டெல் யூ, மெஷர் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆக்குபைடு பை அ க்ளோஸ்டு ஃபிகர் இஸ் கால்டு ஏரியா. ஸோ ஏரியான்றது அந்த க்ளோஸ்டு ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளே இருக்கிற சர்ஃபேஸை மெஷர் பண்ணுற ஏரியா. மெஷர் பண்ணுறது தான் நம்ம ஏரியான்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, த யூனிட் ஆஃப் ஏரியா இஸ் த ஸ்கொயர் ஆஃப் த யூனிட் ஆஃப் த லென்த்து. யூனிட் அப்படிங்கிறது, ஏரியாவோட யூனிட் அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். அப்போது ஏரியாவோட யூனிட் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். யூனிட் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டர் எக்ஸட்ரா. ஸோ அந்த மாதிரி மீட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயரில் தான் நம்ம எழுதணும். ஏன்னா இது வந்து உள்ளே இருக்க சர்ஃபேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுனால இது 2 டைம்ஸாக நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம ஸ்கொயர்னு போடுறோம். ஸோ யூனிட் ஆஃப் த ஏரியா இஸ் த ஸ்கொயர் ஆஃப் த யூனிட் ஆஃப் த லென்த். யூனிட் ஆஃப் த கிவன் லென்த், அங்கே என்ன லென்த் இருக்கோ அந்த லென்த்தை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, த யூனிட் மேபி, அந்த யூனிட் எப்படி இருக்கலாம், மேபி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ், எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவான், ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆர் கிலோமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் கிலோமீட்டர்னு போடலாம் அல்லது கிலோமீட்டர் ஸ்கொயர்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, ஸ்கொயர் மீட்டர் ஆர் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு, ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு, ஸ்கொயர் மில்லிமீட்டர் ஆர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஏரியாவோட யூனிட்டை வந்து இந்த மாதிரி தான் நம்ம ரைட் பண்ணணும். ஆன்சரில் வந்து நம்ம வந்து ஸ்கொயர்ன்றதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம உள்ளே இருக்கிற ஸ்பேஸை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுற ஸ்பேஸை ஃபுல்லாக நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால இது டபுள் டைம் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் அப்படின்றத நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஏரியாவில். Next, let us see area of the different shapes. How to find the area of the different shapes. First one, area of the square. The formula is S into S square units. Side is denoted by S. So side into side square units. Area of the square. Area of the square equal to side into side square units. Next, area of the rectangle. Area of the rectangle. Formula equal to length into breadth. Length into breadth square units. Length into breadth square units. Area of the rectangle equal to length into breadth square units. Length is denoted by L, breadth is denoted by B. Next, area of the right angled triangle. Area of the right angled triangle equal to half into base into height. Base is denoted by the letter B, height is denoted by the letter H. So area of the right angle triangle equal to half into bracket இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து bracket என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா ஆஃப்னு சொல்கிறோம். இந்த bracket போட்டாலே நமக்கு வந்து ஆஃப்னு அர்த்தம். ஸோ ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு, ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம பெரிமீட்டரில் ட்ரையாங்கிள் பார்த்தோம், ஸ்கெலன் ட்ரையாங்கிள், ஐசோசஸ் ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட்டு ஈக்குவல் ட்ரையாங்கிள், 3 ட்ரையாங்கிள் பார்த்தோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும்தான் இங்கே வருது ஏரியாவில். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஹவு கேன் வி ஃபைண்ட் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா 90 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா த ட்ரையாங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இங்கே 90 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ எல் ஷேப்பில் இருக்குது, 90 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பேஸ் எப்படி, ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த 90 டிகிரி எந்த லைன் மேலே ஃபார்ம் ஆகிருக்கோ ஸோ அந்த லைன் வந்து பேஸு. அந்த 90 டிகிரியிலே இன்னொரு சைடு இந்த சைடு வந்து கண்டெயின் ஆகிருக்கோ அந்த சைடு வந்து ஹைட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து இந்த ஷேப்பில் மட்டும் இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியும் சைடு மாதிரி இந்த பக்கம் இருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே உள்ளது பேஸு, இது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பேஸ் இன்ட்டு ஹைட்டு, half into base into height. Again I tell you children,
area of the right angle triangle equal to half into base into height square units. Next we see some example children. Example 1. Find the area of a square. Find the area of a square of side 12 centimeter. Of a side 12 centimeter. Find the area. இந்த சம்மில் ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த given side கொடுத்துட்டாங்க, ஏரியா நம்ம find out பண்ணணும். See the solution. Side of a square S equal to given measurement 12 centimeter. Next find out area of the square A equal to side into side square units. Substitute side of a square 12 centimeter in the formula. So 12 into 12. Multiply the 12 into 12 in the rough column. So rough column நம்ம என்ன பண்ணணும், இதை multiply பண்ணணும். So already you know the multiplication. Again I tell you. First ones number 2 2s are 4, 2 1s are 2, 1 2s are 2, 1 1s are 1. Next add பண்ணணும் 2 steps. 4, 2 plus 2, 4. Again 1. The answer is 144. Next area A equal to, area of the square A equal to 144 square centimeter or 144 centimeter square. Let us see the example 2 children. Find the side of a square whose area is 36 meter square. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா find the side. நம்ம சைட் கண்டுபிடிக்கணும். என்ன ஷேப்பு, ஸ்கொயருடைய ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்புடைய சைட் கண்டுபிடிக்கணும். ஏரியா இஸ் கிவன், ஏரியா இஸ் 36 மீட்டர் ஸ்கொயர். ஏரியா கொடுத்து சைட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். See the solution. Side of a square, இது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ சைட் ஆஃப் அ ஸ்கொயர் ஈக்குவல் டு எஸ் மீட்டர். ஸோ இது அன்னோன் வேல்யூ, நமக்கு தெரியாது. ஸோ எஸ்ஸை வந்து சைட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் எஸ். ஸோ எஸ் மீட்டர். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 36 meter square. இது வந்து given in the question itself. So area of the square A equal to 36 meter square. Next write the formula, area of the square formula in the left side itself. So left side என்ன பண்ணிக்கிறோம், formula apply பண்ணிக்கிறோம். S into S equal to right side 36 அதை apply பண்ணிக்கிறோம். So S into S equal to 36. இந்த S into S அப்படிங்கிறது same value, equal value. சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே என்ன சைடு வருதோ அதே சைடு தான் இங்கேயும் வரும். ஸோ இது வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம 36ன்ற ரைட் சைடு நம்பரை வந்து ஸ்கொயர் நம்பரானு செக் பண்ணும்போது எஸ் இட் இஸ் அ ஸ்கொயர் நம்பர். எப்படி ஸ்கொயர் நம்பராக நமக்கு இது கிடைக்கிது அப்படின்னா when எனி நம்பர் மல்டிப்ளை வித் த சேம் நம்பர், ஒரு நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அது ஸ்கொயர் நம்பர். ஸோ 36 இஸ் அ ஸ்கொயர் நம்பர். அந்த 36 வந்து ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 6 into 6ன்ற ஆன்சர் கிடைக்குது. ஸோ நம்ம S into S ஈக்குவல் டு நம்ம 36 என்ன பண்ணிடுறோம், ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கிறோம், ஸ்கொயர் நம்பராக பிரித்து போட்டுடுறோம். ஸோ S into S ஈக்குவல் டு 6 into 6. ஸோ சைடுங்கும் போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 6 மீட்டர் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ S equal to 6 meter. Therefore side S equal to, side of a square S equal to 6 meter. Next example 3. Find the area of a rectangle. Find the area of a rectangle of length 8 centimeter and breadth 6 centimeter. In this question they are given length and breadth. They asked to find out the area. So let's see the solution. Length of the rectangle L equal to 8 centimeter given. Breadth of the rectangle B equal to 6 centimeter given. Next area of a rectangle A equal to, formula for the area of the rectangle is length into breadth. Length is denoted by the letter L, breadth is denoted by the letter B. So length into breadth is square units. Next substitute the length measure of length in the formula. So 8 for length, 6 for breadth. So 8 into 6. When we multiply the 8 into 6 we get the answer 48. So therefore area A equal to 48 centimeter square or 48 square centimeter. Next example 4. Find the length of a rectangle. Whose breadth is 5 meter and area is 30 square meter. இந்த சம்மில் லென்த் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த லென்த்து. கிவன் வந்து பிரெத் 5 மீட்டர், ஏரியா 30 ஸ்கொயர் மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், see the solution. லென்த் ஈக்குவல் டு, we find out the length. ஸோ எல்ன்றதை நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம், அதை வச்சுக்கிறோம், அன்னோன் வேல்யூ. ஸோ லென்த் ஈக்குவல் டு எல் மீட்டர், பிரெத் பி ஈக்குவல் டு 5 மீட்டர்.
Next, area of rectangle A equal to 30 square meter. So given. Next, area ஓட value measure கொடுத்ததுனால area ஓட formulaவை நம்ம left side apply பண்ணுறோம். So what is the area of the rectangle? L into B. So length into breadth square units equal to right side உள்ள as it is அந்த value measure அப்படியே போட்டுறோம். Next L into B equal to 30. L வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், find out பண்ணோம். So L அப்படியே எழுதிக்கங்க. Into L into B ஓட value வந்து already they are given 5 meter. So substitute the 5 in the breadth. So L into 5 equal to 30. L equal to 30 by 5. Listen here, இந்த ஸ்டெப்ஸில் பாருங்கள், 5ன்ற நம்பர் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனில் இருக்குது லெஃப்ட் சைடில். ஸோ இது ரைட் சைடில் வரும்போது நமக்கு டிவைட் ஆப்ரேஷனாக மாறிடும். ஸோ 30 by 5. ஸோ 5 வந்து 30 வந்து 5ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். 1 5s are 5, 6 5s are 30. Next, therefore length L equal to 6 meter. Length of the rectangle L equal to 6 meter. Let us see example 5. Find the breadth of a rectangle. Find the breadth of a rectangle whose area is 40 square centimeter and length is 8 centimeter. So இந்த சம்மில் பாருங்கள், find the breadth. லாஸ்ட் சம்மில் எக்ஸாம்பிள் 4ல் வந்து நம்ம find the length கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த சம்மில் வந்து breadth எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். The same as usual formulas and rules. See the solution children. Length L equal to given 8 centimeter. Breadth we don't know, so we write the B for breadth, B centimeter. Next, area of the rectangle A equal to, they are given 40 square centimeter. Next, the area of the rectangle உடைய formula வந்து நம்ம left side அப்படியே apply பண்ணுறோம், L into B. Right side as it is measurement 40. So L into B equal to 40. So they are given for length 8 centimeter. So L for 8, and then we are find out the B. So write the B as it is. And then equal to right side measurement right as it is. Next we have to find out the B. So B மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. Next இந்த 8 ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனில் இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ. இது வந்து எதில் இருக்குது ஆப்ரேஷன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனில் இருக்குது. ஸோ ரைட் சைடில் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரும்போது டிவைட் ஆப்ரேஷனாக மாறிடும். ஸோ ஆஸ் இட் இஸ் 40 அப்படியே எழுதிடுறோம். நெக்ஸ்ட் 8 வந்து மல்டிப்ளையாக இருக்கிறது டிவைடாக மாறிடுது. ஸோ 40 by 8. ஸோ கேன்சல் பண்ணும்போது 8 டேபிளில் 1 8s are 8, 5 8s are 40. Then B equal to 5. Therefore breadth of the rectangle B equal to 5 centimeter. Let us see example 6 children. Find the area of a right angle triangle whose base is 6 centimeter and the height is 7 centimeter. இங்கே வந்து base and height they are given. They are asking the area of a right angle triangle. Solution, write the base and height. Base B equal to, பேஸுங்கிறது வந்து பின்னு டினோட் பண்ணுது லெட்டர், ஹைட்டை வந்து ஹெச்ன்ற லெட்டர் வந்து டினோட் பண்ணுது. ஸோ பேஸ் பி ஈக்குவல் டு 6 centimeter given. Let us height h equal to 7 centimeter given. Next, area of a right angle triangle. Area of a right angle triangle formula. Area of a right angle triangle equal to half into base into height square units. Next, apply the write the half as it is, and then instead of bracket we write the multiplication. So 1 by 2 into for the base they are given 6. So write the base 6 in the base and then 7 in the height. So half into 6 into 7. Next இந்த 2 ஆல் எந்த நம்பரை கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். பேஸை கேன்சல் பண்ணலாமா ஹைட்டை கேன்சல் பண்ணலாம்னு பார்க்கும்போது 2 டேபிளில் 6 மட்டும் தான் நமக்கு மல்டிப்ளை ஆகுது, டிவைட் ஆகுது. ஸோ 1 2s are 2, 3 2s are 6. நெக்ஸ்ட் 7 நான் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1 by 1. ஸோ இது வந்து வேல்யூ 1. நெக்ஸ்ட் ரிமைனிங் நம்பர்ஸ் ஆர் 3 into 7. ஸோ 3 into 7. Therefore area of right angle triangle A equal to 3 7s are 21. 21 square centimeter or 21 centimeter square. Next, example 7. Find the base of a right angle triangle. Find the base of a right angle triangle whose area is 36 square meter and height is 4 meter. So இந்த சம்மில் பாருங்கள், பேஸ் கண்டுபிடிக்கணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய ஏரியா 36 ஸ்கொயர் மீட்டர் and then height வந்து 4 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ see the solution children. பேஸ் நமக்கு தெரியாது, ஸோ பேஸ் ஈக்குவல் டு பின்னு வச்சுக்கிறோம் நம்ம. ஸோ பேஸ் ஈக்குவல் டு பி மீட்டர். நெக்ஸ்ட் ஹைட் ஹெச் ஈக்குவல் டு 4 மீட்டர். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 36 ஸ்கொயர் மீட்டர். ஸோ இதெல்லாம் கிவன் நம்ம எழுதிடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயே வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு ஈக்குவல் டு த கிவன் மெஷர்மெண்ட் 36. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா ஆஃப் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. 1/2 இன்ட்டு பேஸ்
பேஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பி அப்படி எழுதிக்கோங்க. இந்த ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 4ங்கிறது ஹோல் நம்பராக எடுத்துக்கிறோம். இந்த ஹோல் நம்பர் வந்து நியூமரேட்டராக நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் இங்கே நியூமரேட்டராக எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து ஃப்ராக்ஷன் நம்பர் இருக்குது, 1/2ன்ற ஃப்ராக்ஷன் நம்பர் இருக்குது. ஸோ அந்த 4ங்கிறது வந்து நம்ம நியூமரேட்டரில் எடுத்துக்கிறோம். ஸோ டினாமினேட்டர் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அஷ்யூம் பண்ணிக்கிறோம் டினாமினேட்டர் இல்லை அப்படின்னா 1 இஸ் a டினாமினேட்டர்னு சொல்லி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ 4ன்றதை நம்ம எப்படி எழுதலாம், 4/1ன்றதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ half into base into height உடைய வேல்யூ 4/1 equal to 36. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், பேஸை மட்டும் வச்சுக்கிறோம். இந்த ஸ்டெப்பில் வந்து பேஸை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறோம். மீதி உள்ள ஃப்ராக்ஷன் நம்பர் 1/2 அண்ட் 4/1 ரெண்டுமே என்ன பண்ணிடுறோம், ரைட் சைடில் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இந்த ஃப்ராக்ஷன் நம்பர் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மாறும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். ரெசிப்ரோக்கல் அப்படின்னா என்ன, தலைகீழாக மாறுறது. அதாவது நியூமரேட்டர் நம்பர் வந்து டினாமினேட்டரில் வரும், டினாமினேட்டர் நம்பர் வந்து நியூமரேட்டரில் வரும். தட் இஸ் கால்டு ரெசிப்ரோக்கல். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, ரைட் சைடு போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறுது. நெக்ஸ்ட் சி த ஸ்டெப்ஸு. b ஈக்குவல் டு 36 அப்படியே தான் இருக்கும். ஸோ 1/2 அப்படிங்கிறது என்னவா மாறிடுது, 2/1 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ 4/1ங்கிறது என்னவா சேஞ்ச் பண்ணிடுறோம், 1/4ன்னு சேஞ்ச் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இப்போ எதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 4 டேபிளில் 36 கேன்சல் பண்ணலாம், 2 கேன்சல் பண்ணலாம். ஸோ 36 பெரிய நம்பருங்கிறனால நம்ம அதை கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ 4 டேபிளில் பார்த்தீங்கன்னா 1 4s are 4, இங்கே வந்து 9 4s are 36. ஸோ 9 இங்கே வந்து 1 4s are 4, 9 4s are 36 கேன்சல் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கே 1/1ங்கிறது 1ஆக மாறிடும். ஸோ 2/1ங்கிறது நமக்கு 2 தான் as usual. So மீதி ரிமைனிங் நம்பர் என்ன இருக்குது அப்படின்னா 9 into 2, 9 into 2. So answer is 9 2s are 18. Therefore base B equal to 18 meter. See children, இப்போ நம்ம பேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த சம்மில். ஸோ இதே மாதிரி பேஸ் கொடுத்துட்டு ஹைட்டு கேட்டாங்க அப்படின்னா ஹைட்டுக்கு இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். என்ன இங்கே பேஸில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அப்ளை பண்ணிக்கிறோம். ஹைட்டுக்கு ஹெச்ன்னு போட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணிடுறோம், ஹைட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு இதை கேன்சல் பண்ணி எல்லா ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். த சேம் ப்ரொசீஜர் ஃபார் ஹைட் ஆல்சோ. Let us recall the formulas for the different shapes, children. Area of a rectangle. Area of a rectangle equal to length into breadth square units. Area of a rectangle equal to length into breadth square units. Next, area of a square. Area of a square equal to side into side square units. Area of a square equal to side into side square units. Next, area of a right angle triangle. Area of a right angle triangle equal to half into base into height square units. Area of right angle triangle equal to half into base into height square units. Next, square units also be written as. The square units வந்து இன்னொரு டைம் எப்படி எழுதலாம், நம்ம யூனிட் ஸ்கொயர்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஸோ இது எல்லாமே 7th வந்து உங்களுக்கு கம்பல்சரியாக வரும் இந்த சம்ஸ். ஏரியா கண்டுபிடிக்கிறது ஆல்ரெடி நம்ம வந்து பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இங்கே வந்து ஏரியாவுடைய ஃபார்முலாஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்புடைய ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதை ரீகால் பண்ணுங்கள். யூ மஸ்ட் ரைட் அண்ட் ப்ராக்டிஸ் த சம்ஸ் இன் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர். தேங்க்யூ children. We will see in the next video.